ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு சமோசா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வேக வச்சுக்கலாம். இது வெந்து வரத்துக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக இந்துப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் அது கூட கொஞ்சம் ஆயில் எடுத்திருக்கேன். இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம், எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. மாவு இந்த மாதிரி கையில் பிடிச்சா நிற்கிற அளவுக்கு இருக்கிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் மாவு பிசையணும். இந்த அளவுக்கு டைட்டாக இருந்தால் போதும், ரொம்ப லூஸாக மாவு பிசைஞ்சிடக்கூடாது. அவ்வளோதான், நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நம்ம கவர் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம், மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அவ்வளோதான், ஃபில்லிங்க்கு தேவையான நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மாவும் நல்லா ஊறி இருக்குது. நம்மளுக்கு எந்த அளவுக்கு சைஸ் பெருசாக வேணுமோ அந்தளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் வச்சு உருட்டி எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அவ்வளோதான், இதை இப்போது 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கோன் ஷேப் கிடைக்கும். இந்தளவுக்கு மாவு திக்காக இருந்தால் போதும். இந்த மாதிரி தான் நம்ம கோன் செஞ்சு இதுக்குள்ளே தான் மசாலாவை ஃபில் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதில் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மைதா மாவை இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிட்டு இந்த ஓரம் சுற்றி நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு இதை பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், இது நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்தோன்னா நம்மளோட முறுமுறு சமோசா ரெடி ஆயிரும். இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம இதெல்லாம் ஆயிலில் பொரித்து எடுத்துக்கலாம். ஆயில் எப்போவுமே மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். அதே மாதிரி ஃப்ளேமும் மீடியமில் வச்சு தான் நம்ம சமோசாவை பொரித்து எடுக்கணும். அவ்வளோதான், 2 பக்கமும் நம்ம திருப்பி போட்டால் நம்மளோட முறுமுறு சமோசா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் மொபைல் ஆப். இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிராசரி ஷாப். ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.